ഹായ് ഫ്രണ്ട്സ്, എല്ലാവർക്കും നമസ്കാരം. ബ്രേക്ക്ഫാസ്റ്റ് ഏതാ இருந்தாலும் இந்த ஒரே ஒரு குழம்பில் നമുക്ക് ബ്രേക്ക്ഫാസ്റ്റ് சாப்பிடலாம். ചപ്പാത്തി, പൊറോട്ട, അപ്പം, ഇടിയപ്പം, ദോശ, ഇഡ്ഡലി எல்லாத்திൻ്റെ கூடயும் நல்ல செம்ம காம்பினேஷன் ஆகிற இந்த ஒரே ஒரு குழம்பு நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா மறுபடியும் நீங்கள் செஞ்சு சாப்பிடுவாங்க. சாப்பாடில் கூடயும் இது நல்ல காம்பினேஷன் தான். இந்த குழம்பு ஒரு தடவை நீங்கள் செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வேறு எந்த குழம்பு செய்யணும்னு ஒரு யோசனையே தேவை இருக்காது. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்க, நல்ல திக்கான கிரேவியில் நல்ல ஒரு டேஸ்ட்டில் வெள்ளை கலரில் தான் இன்றைக்கு நம்ம இந்த குழம்பு தயார் பண்ண போகிறது. அதுதான் செறுபயர் ஸ்டியூ. நல்ல ப்ரோட்டீன் ரிச்சாய இந்த குழம்பு எப்படி தயார் பண்ணலான்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாங்க. இந்த ஸ்டியூ தயார் பண்ணுறதுக்காக அரை கப்பு பச்சை பயிரை நான் எடுத்து வச்சுருக்கிறேன். பச்சை பயிர்னு தான் செறுபயர் என்ன மலையாளத்தில் சொல்லுவாங்க. நல்ல கழுகியதுக்கப்புறமா ஒரு குக்கர்லேக்கு நான் எடுத்து வச்சுருக்கிறேன். பாருங்கள், இந்த கப்பில் தான் அரை கப்பு பச்சை பயிரை எடுத்துருக்கிறது. உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அந்த அளவில் பச்சை பயிர் எடுத்துக்கோங்க. நான் அரை கப்பு பச்சை பயிரிൻ്റെ அளவில் தான் எல்லா இன்க்ரீடியன்ஸும் இதிலேக்கு சேர்க்க போகிறது. கடுகு தாளிக்கும் போதும் இன்னும் சில இன்க்ரீடியன்ஸை இதிலேக்கு சேர்க்க வேண்டிய ஒரு குழம்பு தான் இது. கழுகி வச்ச இந்த பச்சை பயிர்லேக்கு பாருங்கள், பட்டை நான் இவ்வளோ எடுத்துருக்கிறேன். ஒரு பெரிய சைஸு பட்டை பொடியாய் ஒன்று உடச்செடுத்து இதிலேக்கு சேர்த்தி இருக்கு. இனி 2 ஏலக்காய், ஒரு பெரிய ஏலக்காயும் ஒரு சின்ன ஏலக்காயும் அது ஒன்று உடைச்சதுக்கப்புறமா தான் நான் இதிலேக்கு சேர்த்தி இருக்கிறது. இனி இதிலேக்கு சேர்க்க வேண்டியது 2 கிராம்பு தான். நான் அரை கப்பு பயிரிൻ്റെ அளவில் தான் 2 கிராம்பு. நீங்கள் ஒரு கப்பு பயிர் எடுத்திருந்தால் உங்களுக்கு 4 கிராம்பு வரைக்கும் சேர்க்கலாம். ஆனால் நல்ல கிராம்புவாக இருந்தால் 3 போதும். இப்போ ஒரு தக்காளி அது நான் இதிலேக்கு கட் பண்ணி சேர்த்தியிருக்கேன். ரொம்ப புளியானது சேர்க்கக்கூடாது. கொஞ்சம் நல்ல பழுத்த பழமாக தான் பார்த்து சேர்த்திக்கோங்க. புளியான தக்காளியாக இருந்தால் பாதி சேர்த்துடலாம். பின்ன ஒரு சின்ன பீஸு இஞ்சி இதே மாதிரி ஒன்று நறுக்கி எடுத்ததும் இதிலேக்கு சேர்த்திருக்கு. இனி ஒரு பெரிய வெங்காயம் இதே சைஸில் கட் பண்ணி சேர்த்திக்கோங்க. அதுக்கப்புறமா இதிலேக்கு ஒரு வாசம் டேஸ்ட்டும் கிடைக்கிறதுக்காக கொஞ்சமாக கறிவேப்பிலை இதிலேக்கு சேர்க்கலாம். பின்னாடி 2 பச்சை மிளகாய் நீளத்தில் கட் பண்ணியது இதிலேக்கு சேர்க்கலாம் காரத்துக்காக. இது நல்ல காரமான பச்சை மிளகாய் தான் நான் சேர்த்தியிருக்கு. உங்களுக்கு காரத்துக்கு கரெக்டாக ஆகிற மாதிரி நீங்கள் பச்சை மிளகாய் சேர்த்திக்கோங்க. நம்ம இதிலேக்கு வரமிளகாய் தூள் ஒன்றும் சேர்க்கறதில்ல, அதனால் பார்த்து நீங்கள் சேர்த்திக்கோங்க. அதிகமாக தேவைப்பட்டால் நீங்கள் இன்னும் ஒரு பச்சை மிளகாய் கூட சேர்த்திக்கோங்க. அதுக்கப்புறமா தேவையான உப்பும் வேகிறதுக்காக தண்ணியும் ஊற்றி நமக்கு இதை வேக வச்சு எடுக்கலாம். குக்கர் மூடி ஒரு 4 விசில் வருന്ന வரைக்கும் இது வேக வச்சு எடுத்துக்கோங்க. என்னோட குக்கர்னு 4 விசிலில் பச்சை பயிறு நல்லா வெந்து வரும். நீங்கள் குக்கர் எடுக்கும்போது உங்களோட குக்கர்னு எவ்வளோ ப்ரெஷர் கரெக்டாகுதோ அதை பார்த்து வேக வச்சு எடுத்துக்கோங்க. ஏன்னா ரொம்ப வெந்து அதிகமாகி போகக்கூடாது, ஆனால் ஓரளவுக்கு நல்லா வெந்து வரணும். அதுதான் கரெக்டு பாகம். இப்போ நம்ம பச்சை பயிறு நல்லா வெந்து வந்துடுச்சு. தண்ணியெல்லாம் ஓரளவுக்கு நல்லா வற்றி இருக்குது. போதும், இது இப்படி தான் இருக்கணும். நமக்கு தக்காளியும் பெரிய வெங்காயம் பச்சை மிளகாயும் எல்லாம் வணக்கி கூட இதிலேக்கு சேர்க்கலாம். ஆனால் நல்லா ஒயிட் கலரில் தான் இந்த ஸ்டியூ இருக்கணும். அதனால தான் நான் இதை அப்படியே நேரடியாக வேக வச்சு எடுத்தது. இப்போ இன்னொரு பாத்திரத்திலேக்கு நான் இது மாற்றி இருக்கு. இனி நமக்கு இது நல்லா கொதிக்க விடலாம். ஸ்டவ்வில் வச்சு இதே மாதிரி நல்லா கொதிச்சு வரும்போது இதிலேக்கு தேங்காயோட ஃபஸ்ட்டு பால் 3/4 கப்பு இதிலேக்கு சேர்க்கலாம். நம்ம பச்சை பயிரை வேக வச்செடுத்த போது தண்ணி ஊற்றி தான் வேக வச்செடுத்தது. உங்களுக்கு பிடிச்சிருந்தா தேங்காயோட 2வது பால் சேர்த்தி கூட இந்த பயிரை வேக வச்செடுக்கலாம். ஆனால் நம்ம தண்ணி ஊற்றி தான் இன்றைக்கி வேக வச்செடுத்தது. இனி தேங்காயோட ஃபஸ்ட்டு பால் 3/4 கப் இருந்தது, அது நான் அப்படியே இதிலேக்கு சேர்த்தியிருக்கு. இனி நல்ல கலர் விட்டுக்கோங்க. கை எடுக்காமல் கலரை விட்டுட்டே இருக்கணும். நல்ல சூடாயதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. ஆனால் இது கொதிக்க விடக்கூடாது. இதில் இன்னும் ஸ்டீம் வெளியிலேக்கு வரும். அந்த டைமில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணணும். இப்போ அதே மாதிரி நல்ல சூடாயிருக்கு. இனி நமக்கு ஸ்டவ் ஆஃப் பண்ணலாம். அதே மாதிரி ஸ்டவ்வில் நின்று இந்த பாத்திரத்தையும் மாற்றலாம். இன்னும் சில இன்க்ரீடியன்ஸை இதிலேக்கு சேர்க்க வேண்டியது இருக்குது. அது நம்ம கடுகு தாளிக்கும் போது சேர்க்கலாம்.
பாருங்க நல்லா சூடாயிருச்சு. இனி ஸ்டவ்வில் நின்று நான் மாற்ற போகிறேன். கடுகு தாளிக்கிறதுக்காக இன்னொரு கடாய் அடுப்பில் வச்சு சூடு பண்ணியிருக்கு. அதிலேக்கு 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் தான் ஊற்றிருக்கு. ஸ்டூ செய்யும்போது எப்போவுமே தேங்காய் எண்ணெயில் செய்கிறது தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெய் வந்து நல்ல சூடாயதுக்கப்புறமா இதிலேக்கு கடுகு சேர்க்கலாம். உங்களுக்கு நீங்கள் எந்த எண்ணெய் யூஸ் பண்ணுதோ அதை எடுத்துக்கோங்க. கடுகு போட்டு அது வந்து நல்லா வெடித்து வரட்டும். 1/2 டீஸ்பூன் கடுகு தான் நான் இதிலேக்கு சேர்த்தி இருக்குது. நல்லா வெடித்து வரும்போது இதிலேக்கு நமக்கு கறிவேப்பிலை சேர்க்கலாம். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மட்டும் நீங்கள் வரமிளகாய் சேர்த்திக்கோங்க. நான் வந்து வரமிளகாய் இதிலேக்கு சேர்க்கறதில்லை. இனி வந்து ஒரு 3 சின்ன வெங்காயம் இதே மாதிரி பொடியாய் ரவுண்டில் கட் பண்ணி இது சேர்த்தி நமக்கு ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். நல்லா ப்ரௌன் கலர் ஆகும்போது கறிவேப்பிலை சேர்க்கலாம். ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணலாம். அதுக்கப்புறமா தான் இனி வந்து இதிலேக்கு 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்க்க போகிறேன். இது நல்ல ஒரு காரம் கொடுக்கும் நம்ம குழம்பிന്. அதே மாதிரி ஸ்டூவினை எப்போவுமே பெப்பர் தூள் சேர்த்து தான் தயார் பண்ணுவாங்க. ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணியிருக்கு. நல்லா சூடாயதுக்கப்புறமா நம்ம வேக வச்செடுத்திருந்தால் பச்சை பயிரிலேக்கு நம்ம கடுகு தாளிச்சது சேர்க்கலாம். இது அப்படியே ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சுக்கோங்க. பின்னாடி வந்து நமக்கு இது நல்ல கலரை விட்டு எடுக்கலாம். 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இனி வந்து நமக்கு இதை நல்ல கலர் விட்டு எடுக்கலாம். பாருங்க, நம்ம சூப்பர் டேஸ்டான செறுபயறு ஸ்டியூ ரெடி ஆயிருக்கு. இல்லைச்சா பச்சை பயிறு ஸ்டியூ ரெடி ஆயிருக்கு. நல்ல ப்ரோட்டீன் ரிச்சு தான் இந்த குழம்பு. நல்ல ஹெல்த்தியாக இருக்கும். நம்ம பசங்களுക്കൊക്കെ ചപ്പാത്തിയുടെ കൂടെയോ ഇടിയപ്പത്തിൻ്റെ കൂടെയോ ദോശ ഇഡ്ഡലി எல்லாத்திൻ്റെ കൂടെയും നല്ല சூப்பராக இருக்கும். நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல திக்கான தேங்காய் பாலில் செஞ்செடுத்த ஸ்டியூ தான் இது. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணி ஆல் ஆப்ஷன் எனேபிள் பண்ணியிருந்தால் உங்களுக்கு பிரயோஜனமான நிறைய கேரளா ரெசிபீஸை நான் என்னோடய சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். எல்லாத்திൻ്റെയും நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அதே மாதிரி லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணி கொடுங்க. ஹைப் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் எழுதி போடுங்க.